மூஷிக வாகன மோதக ஹஸ்த ஷாமல கண்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நான் தான் கா அஸ்வதி, துவாரகதாஸ் கோவர்தன் தாஸ் வைணவ கல்லூரியில் 2ஆம் ஆண்டு இயற்பியல் துறையில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். முதல்ல எனக்கு இப்படி ஒரு புனிதமான மேடையில் பேச வாய்ப்பளித்த சித்தர் அறக்கட்டளையின் செயலாளராகவும் எங்கள் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியராகவும் இருக்கக்கூடிய சதானந்தன் ஐயாவிற்கு எனது முதற்கண் நன்றிகளும் வணக்கங்களும். அடுத்து இந்த நிகழ்ச்சியிலே நிறையுரையாக பேச இருக்கின்ற பேராசிரியர் ஐயா அவர்களுக்கு எனது அடுத்த வணக்கங்கள் ஐயா. அடுத்து எனக்கு அடுத்து பேசவிருக்கிற மருத்துவர் ஐயாவிற்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு விஷயத்தை தெளிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல்ல ஐயா சொன்ன மாதிரி பள்ளி கல்லூரிகளில் ஏதாவது பேச்சு போட்டி பட்டிமன்றம் அப்படின்னா எனக்கு பேசி பழக்கம் இருக்குது. ஆனால் ஒரு சொற்பொழிவாக ஒரு அரை மணி நேரம் தொடர்ந்து பேசுகிறதுன்றது எனக்கு இதுதான் முதல் தடவை. ஆனாலும் என்னை நம்பி என்னை இங்கே உட்கார வச்சிருக்க அனைத்து பெரியவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். என்னோட பேச்சில் ஏதாவது நிறைகள் இருந்தால் அது என்னோட ஆசிரியர்களை போய் சேரட்டும். இல்லை ஏதாவது குறைகள் இருப்பின் பெரியவர்கள் அதை பொறுத்தருளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா எனக்கு கொடுத்த தலைப்பு போகர். இந்த போகரை பற்றி நான் தேட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யார் இந்த சித்தர்கள், சித்தர்கள் என்னென்னலாம் வேலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் பார்க்கும்போது தான் எனக்கு நிறைய செய்திகள் தெரிய வந்தது. அதை உங்களோட முதல்ல பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பொதுவாகவே பார்த்திங்கன்னா சித்தம் போக்கு சிவம் போக்கு அப்படின்னு சொல்கிறது வழக்கம். அதாவது ஒரு சித்தர் சொன்னால் அது அந்த சிவபெருமானே சொல்கிற மாதிரியாம். அதனால் சித்தர்கள் எதுவும் அவங்க சொல்கிறது எதுவும் அவங்களா சொல்லலை, அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான், அந்த சிவலிங்கம், அந்த சக்தி தான் அவங்கள சொல்ல வைக்குது. அதனால் சித்தம் போக்கு சிவம் போக்கு அப்படின்னு சொல்கிறது உண்டு. சரி, இந்த சித்தர்கள் வழிபட்ட தெய்வம் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு வழிபட்டு இருக்காங்க. ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு அப்படின்னு வாழ்ந்தவர்கள் தான் இந்த சித்தர்கள். இன்னும் சொல்லப்போனால் உயிரோடு இருக்கும்போதே சிவனாக வேண்டும் என்று வாழ்ந்தவர்கள் இந்த சித்தர்கள். எப்படின்னு கேட்டால் யோக சாதனை மூலம் காய சித்தி பெற்றவர்கள் தான் இந்த சித்தர்கள். இந்த சித்தர்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பவர் தான் நம்ம சிவபெருமான். அவர் தான் முதன்மையான சித்தர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டால் நான் சொன்ன மாதிரி இந்த யோக சாதனை மூலமாக காய சித்தி பெற்றதுனால யோகத்திற்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் நம்ம சிவபெருமான். அதனால தான் இப்போ வரைக்கும் அவனை நம்ம ஆதி யோகி அப்படின்னு இப்போ வரைக்கும் அழைக்கிறோம். அதனால் உயிரோடு இருக்கும்போதே நம்ம சிவனை போய் அடையணும்னு நினச்சி வாழ்ந்தவர்கள் இந்த சித்தர்கள். இதை தான் மாணிக்க வாசகர் சுவாமி அவர் எழுதின அச்சோபதிகத்தில் அழகாக சொல்கிறார். முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து படவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவேன்றாரு. அதாவது மோட்ச பாதைக்கு மோட்சத்துக்கு போக தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்க இந்த மூர்க்கர்களோடு இருக்கக்கூடிய எண்ணெய் சிவபெருமான் இறங்கி பார்த்து தடுத்து என்னை ஆட்கொண்டு என் வினைகளை எல்லாம் மாற்றி என் சித்தத்தை சிவமாக்கினான் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. சித்தர்கள் பொதுவாகவே சிவனை அடையறதுக்காக இந்த சடங்கு சம்பிரதாயங்களை எல்லாம் விட்டுட்டு தான் யோக நிலைக்கே போனாங்க. சடங்கு சம்பிரதாயங்கள் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு வாழ்ந்திருக்காங்க. அப்படி அவங்க வாழ்ந்ததால தான் சிவனை போய் அடைஞ்சிருக்காங்க. சரி, அப்போது சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் விட்டுட்டாங்க சித்தர்கள், நம்மளும் விட்டுடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அப்படி சொல்ல வரல. சித்தர்கள் அப்படின்றவங்க மிக உயர் நிலையில் இருக்கக்கூடியவங்க. நம்ம எல்லாருமே இப்போ ஒரு சாதாரண மனிதர்கள். இன்னும் சொல்லப்போனால் மனமுடைய பேச்சை கேட்கறதுனால தான் நமக்கு மனிதர்கள் அப்படின்னே பேர் வந்தது. மனம் எப்பவுமே தனக்கு எது பற்றா இருக்கோ அதை மட்டும்தான் நமக்கு சொல்லும், நம்மளும் அதை தான் கேட்போம். அறிவு பேச்சை மனுஷங்க கேட்க மாட்டாங்க பெரும்பான்மையாக. ஆனால் சித்தியினுடைய பேச்சை கேட்கறதுனால தான் அவர்கள் சித்தர்கள் ஆனாங்க. இப்போது எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனோம்னா சித்தர்கள் சொல்கிறது என்ன, சத்தான காய்கறி பழங்களை உண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. எடுத்த உடனே சாப்பிட முடியுமா? முடியாது இல்லைங்களா?
ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை முதல்ல தாய்ப்பால் சாப்பிடணும், அதுக்கப்புறம் நல்ல குழஞ்ச சாதம் சாப்பிடணும், அதுக்கப்புறம் பருப்பு சாதம் சாப்பிடணும், அதுக்கப்புறம் படிப்படியாக அப்படி பழகி பழகி அப்போ தான் அது காய் பழம் அதெல்லாம் உண்ணுது. அதே மாதிரி தான் நம்மளும் எடுத்த உடனே சடங்கு சம்பிரதாயம்லாம் வேணாம், கோயில் குளம்லாம் வேணான்னு தூக்கி போடாமல் படிப்படியாக முன்னேறி அந்த நிலையை நம்ம அடையும் போது தான் நமக்கே ஒரு உணர்வு உள்ள தோன்றுது. இன்னும் ஒரு வாக்கியத்தில் சொல்ல போனால், மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? எப்போ நம்ம மனம் செம்மையாகும் யாருக்குமே தெரியாது. அதனால் அந்த மனம் செம்மை ஆகிற வரைக்கும் நம்ம மந்திரங்களை ஜபிக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். அடுத்து, சித்தர்கள் வழிபட்ட இறைவனை பற்றி பேசும்போது அவர்கள் இறைவனை வெளியே தேடலை, தனக்குள்ளே தான் பார்த்தாங்க. எனக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவன் தான் இங்கே வெளியே எல்லாமா இருக்காருப்பா அப்படின்னு பார்த்துருக்காங்க. இதை தான் திருமூலர் சுவாமி அவரோட பாடலில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன், அப்புறம் திருமூலர் பற்றி பேசுகிற மாதிரி ஆகிடும். என்ன சொல்கிறார் அப்படின்னா, உள்ளம் பெருங்கோயில், நம்ம உள்ளம் தான் அந்த கோயில். அந்த கோயிலுக்கான ஆலயம் எதுப்பா? உன்னோட ஊனுடம்பு தான். வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல்ன்றாரு. இங்கே நல்லா நம்ம கவனித்தோம் அப்படின்னா, அவர் நம்மளுடைய கண்களையோ காதுகளையோ மூக்கையோ கோபுர வாசல்னு சொல்லலை. அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா இந்த 3 புலன்களுமே உள்வாங்கக்கூடிய தன்மை மட்டும்தான் அது 3த்துக்குமே இருக்குது. மூச்சு காற்று கூட அதுக்கு தேவையில்லாத ஒரு காற்று தான் வெளியே விடுது. எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருமே கோயிலுக்குள்ளே போகிறோம், உள்ளே போய் அந்த துஜஸ்கம்பத்தை சேவிக்கிறோம், சேவிச்சுட்டு நந்தி பெருமானை பார்த்துட்டு உள்ளே சன்னதியில் போய் நேராக இருக்கக்கூடிய அந்த கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு அந்த பிரகாரத்தை சுற்றி வந்துட்டு மன அமைதிக்காக ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு திருப்பி அந்த வாயில் வழியாக வெளியே போயிடுறோம். அப்படி இருக்கும்போது கோயிலுக்குள்ளே நல்லவர்களும் போகிறாங்க, கெட்டவர்களும் போகிறாங்க. அப்படி அந்த கெட்டவர்கள் கூட உள்ளே போனால் அந்த கோயிலை சுற்றி அவங்க வெளியே வரும்போது நல்லவர்களாக மாறுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி தான் நம்ம வாயும். என்னதான் கெட்ட விஷயம் உள்ளே போனாலும் வாய்க்கு மட்டும்தான் எதை பேசணும், எப்போ பேசணும், அதை பேசினா என்ன விளைவுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதனால தான் திருமூலர் வாய் கோபுர வாசல் அப்படின்னு சொல்கிறாரு. தெள்ளத் தெளிந்தாருக்கு அந்த மனசில் இருக்கக்கூடிய அந்த ஒளி தான் சிவலிங்கம் அப்படின்னு சொல்கிறாரு. சுருக்கமாக சொல்ல போனால் அதுதான், உள்ளேயே அவர்கள் இறைவனை பார்த்து எனக்குள்ளே இருக்க இறைவன் வெளியே கோயிலில் ஒரு சிவலிங்கமாவோ ஒரு மூர்த்தியாவோ காட்சி தரார் அப்படின்னு சொல்கிறாரு. இதை தான் அப்பர் சுவாமியும் சொல்கிறார். உள்ளத்தில் உள்ளானடி அதை நீ உணர வேண்டுமடி, உள்ளத்தின் காண்பாயெனில் கோயில் உள்ளேயும் காண்பாயடி. முதல்ல நீ உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தை பாரு, அப்படி பார்த்தா வெளியே அது அழகாக பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இப்போ நம்ம போகருக்கு வந்தோம் அப்படின்னா, போகர் பெருமான் அவர் எழுதியிருக்கக்கூடிய பாடல்கள் முக்காவாசி ஏறத்தாழ மருத்துவத்தை பற்றியும் உடல் நலத்தை பற்றியும் உடல் அமைப்புகளை பற்றியும் தான் எழுதியிருக்காரு. இதில் நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம், ஏன் உடல் நலத்தை பற்றிலாம் எழுதணும்? சடங்கு சம்பிரதாயமே வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டவங்க தானே, யோக நிலை எல்லாம் பெருமான் தான், எல்லாம் ஞானம் தான், சிவபெருமானை நோக்கி போனவங்க தானே. அப்படி இருக்கும்போது ஆஃப்டர் ஆல் ஒரு உடல் நலம், ஒரு சாதாரண மருத்துவம், இதை பற்றி ஏன் எழுதணும் அப்படின்னு கேட்டால், இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி உயிரோடு இருக்கும்போதே சிவமாக மாற வேண்டும் நினச்சவங்க தான் சித்தர்கள். அப்போது உயிரோடு இருக்கும்போது சிவமாகணும் அப்படின்னா நமக்கு வேண்டியது இந்த உடல். அந்த உடல் இருந்தால் தான் நம்மளால் பெருமானை போய் அடைய முடியும். அப்போ இந்த உடல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? உடலை பேணி காக்கணும். அதுக்கு தேவையான மருந்துகள், இயற்கையான மூலிகைகளை உட்கொள்ளணும். அப்படி அந்த நல்ல மூலிகைகளை உட்கொள்ளும் போது தான் நம்ம உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால தான் போகர் சுவாமி நிறைய மருத்துவ குறிப்புகளும் இந்த ரசவாதங்களை பற்றியும் எழுதியிருக்கார். யார் இந்த போகர்? அவர் என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது தான், போகர் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே நினைவு வர்றது பழனி. பழனினாலே நமக்கு ஞாபகம் வர்றது போகர். சரி, பழனியில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தா, பழனின்ற ஊரே விசேஷம்தான். எந்த ஒரு ஊருக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு பழனிக்கு என்னன்னு கேட்டால், மற்ற ஊர்களையெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஆலயங்களையோ அந்த கோயில்களையோ வழிபட்டாதான் நமக்கு புண்ணியம். ஆனால் பழனின்ற ஊரை கும்பிட்டாலே புண்ணியமா. இதை அருணகிரிநாதர் அவரோட பாடலில் சொல்கிறார்.
ஒரு பொழுதும் இரு சரணம் நேசத்தே வைத்துணரேனே உனது பழனி எனும் ஊரை சேவித்தறியேனே. உன்னை சேவித்தறியேனேன்னு சொல்லலை, உனது ஊரை சேவித்தறியேனேன்றார். பழனின்ற ஊரை கூட நான் கும்பிடலையே, கும்பிடுற மாதிரி நான் நடிக்க கூட இல்லையே, எப்படி நீ உருப்பட போற அப்படின்னு தன்னுடைய மனசாட்சியை பார்த்து அருணகிரியார் கேட்கிறார். அந்த மாதிரி பழனின்ற ஊருக்கே அவ்வளோ ஒரு புண்ணியம்னா, அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு தனி சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, அந்த பழனியிலே வீற்றிருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சுவாமியினுடைய திருமேனி. அந்த திருமேனி நவ பாஷாணத்தால் 9 விஷங்களால் உருவாக்கப்பட்டு நமக்கு அமிர்தத்தை தரக்கூடிய அந்த திருமேனி. என்னப்பா 9 விஷங்கள்ன்றாங்க, அப்புறம் எப்படி அது அமிர்தமாக மாறும் அப்படின்னு கேட்டால், அங்கே தான் நம்ம போகர் சுவாமி அவருடைய திருவிளையாடலை நடத்தியிருக்கார். அதாவது போகர் பிறக்கும்போது சீனாவில் போயாங் அப்படின்ற பேரில் பிறந்திருக்கார். பிறக்கும் போதே அவருக்கு மனித குலம் மேலே அப்படி ஒரு பாசம், இந்த உலகம் நல்லா இருக்கணுமே, மனிதர்கள் நல்லா இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையுடையவர் போகர். அதனால் என்ன பண்ணுறார், கலியுகம் நெருங்கி வருதே, கலியுகத்தில் நியாயம் இருக்காது, நீதி இருக்காது, நல்லவர்களுக்கு நியாயம் கிடைக்காது அப்படின்னு அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. சரி, அப்போ இந்த கலியுகத்தில் இந்த மனிதர்களுக்கெல்லாம் அருள் தந்து அவர்களை காக்கக்கூடிய ஒரு மூர்த்தம் வேண்டும் அப்படின்னு யோசிச்சு 9 விஷங்களை எடுத்து அதை அரைச்சி மூலிகையாக்கி ஒரு மோல்டு அப்படின்னு இப்போ சொல்கிறோம் இல்லையா, அவர் அதில் குத்தி அது மேலே அதை நல்லா காய வச்சு அதில் தண்டாயுதபாணி அவருடைய திருமேனியை உருவாக்குறார். சரி, இப்போ எல்லாமே விஷம். இந்த விஷத்தை எப்படி அமிர்தமாக்குனார் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம கோட்டிங்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த காலத்தில் ஒரு வெளிப்பூச்சு போட்டிருக்கார். அந்த வெளிப்பூச்சை எடுத்து அந்த 9 விஷங்கள் காஞ்சதுக்கு மேலே போட்டு அழகாக அப்படியே எடுத்தார் அப்படின்னா அதுதான் நம்ம பழனி தண்டாயுதபாணி. உள்ளே இருக்கக்கூடிய அந்த 9 விஷங்களும் கருப்பு நிறத்தில் இருக்கும். அதோட வெளியே இருக்கக்கூடிய அந்த வெளிப்பூச்சு, உள்ளே இருக்கக்கூடியது வெள்ளை நிறத்தில் இருக்கும். அந்த 9 விஷங்களும் வெளியே இருக்கக்கூடிய அந்த பூச்சு கருப்பு நிறத்தில் இருக்கும். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க தண்டாயுத பெருமான். சரி, இதெல்லாம் ஏன் போகர் செய்யணும் அப்படின்னு பார்த்தா, அதுக்கு அகஸ்தியர் ஒரு பாடல் சொல்றார் போகரை பற்றி. சித்தான சித்துமுனி போகநாதன் சிறந்த 18 பேரில் உயர்ந்த சீலன். அதாவது 18 பேர்கள்லே சிறந்தவன் இந்த போகன் அப்படின்னு சொல்றாரு. கத்தன் எனும் காலாங்கிநாதர் சீடன். காலாங்கிநாதர் திருமூலருடைய சீடர் காலாங்கிநாதர். அந்த காலாங்கிநாதருடைய சீடர் போகர் பெருமான். முத்தான அதிசயங்கள் யாவையும் தான் மூதுலகில் கண்டறிந்த முதல்வன் சித்தன். நித்தமுமே மாசிலா கடவுள் தன்னை நீல் நிலத்தில் மறவாத போகர் தானே அப்படின்னு சொல்றார். சீனாவில் போயாங் அப்படின்ற பேரில் பிறக்கிறார். அவங்க அப்பா அம்மா இந்த துணியில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வெளுக்கக்கூடிய ஒரு அவங்களுடைய வேலையை பார்க்குறாங்க. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, துணியில் இருக்கக்கூடிய அழுக்க போக்குறவங்க அவங்க பெற்றோர். மனித மனங்களில் இருக்கக்கூடிய அழுக்க போக்குறவர் தான் நம்ம போகர் சுவாமி. மழலை பேசும்போதே நிறைய மந்திரங்கள்லாம் சொல்லுவாராம். அவங்க அம்மா கேட்பாங்களாம், என்னடா பேசுகிற, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்வாங்களாம். அதுக்கு போகர் சுவாமி சொல்வாராம், இதெல்லாம் உனக்கு புரியாதுமா, எனக்கு இது காலாங்கி சித்தர் சொன்னது, காலாங்கிநாதர் சொன்னது அப்படின்னும் போது தான் எப்போ சொன்னாரோ எப்படி சொன்னாரோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. சரி, இப்போது ஏதோ அகஸ்தியர் ஏதோ அதிசயங்களை நிகழ்த்தக்கூடியவர் அப்படின்னு போகரை பற்றி சொல்கிறாரே, அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்லேருந்தே போகருக்கு நான் சொன்ன மாதிரி மனித குலத்தில் ஒரு அளவு கடந்த ஈடுபாடு. அதனால் என்ன பண்ணுறார், ஒரு வழியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு இளம் பெண்ணை பார்க்குறார். அந்த இளம் பெண் அவங்களுடைய கணவர் தவறிட்டாங்க அப்படின்றதால ரொம்ப சோகத்தில் அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே போகருக்கு தான் ரொம்ப கருணையாச்சே மனிதர் குலத்து மேலே. உடனே அந்த கருணையில் என்ன பண்ணுறார், சரி இந்த இளம் பெண் முகத்தில் நான் சிரிப்பை பார்க்கணும்னு சொல்லிட்டு நினச்ச நேரத்திலே மேருமலைக்கு போகிறார். ஏன் போகிறார்னா, அங்கே சஞ்சீவினி அப்படின்ற ஒரு மந்திரத்தை கற்றுக்கிறதுக்காக அந்த மலைக்கு போகிறார். அங்கே போய் நவநாத சித்தர்களை திரட்டுறார். 9 சித்தர்களை திரட்டி ஒரு மாநாடு மாதிரி நடத்துகிறார். இந்த மாதிரி நடந்ததை சொல்லி எனக்கு சஞ்சீவினி மந்திரம் சொல்லி கொடுங்க, நான் அந்த இளம் பெண்ணுடைய கண்ணீரை துடைக்கணும், அவள் சந்தோஷமாக இருக்கிறத நான் பார்க்கணும்னு சொல்கிறார். உடனே அந்த நவநாத சித்தர்கள் அவரை எச்சரிக்கிறாங்க, வேண்டாம், இயற்கைக்கு மாறா செயல்படாத,
இறந்தவர்களை மீண்டும் கொண்டு வருவது சாத்தியமில்லை, அப்படியே சாத்தியமானாலும் அது இந்த உலகிற்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் போகர் ரொம்ப உறுதியாக இருக்கார், பிடிவாதம் பிடிக்கிறார். இல்லை, நான் இப்போவே அந்த 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 ஆளை நான் உயிரோட கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சித்தர்களுக்கு கோபம் வருது. நவநாத சித்தர்களும் அவர் சாபம் விடுறாங்க. என்னது, உயிரோட கொண்டு வர முடியாதுன்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீ என்னடானா அவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறியே, இரு, நீ கற்ற விதைகள் எல்லாம் உனக்கு மறந்து போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சபிக்கிறாங்க. அதுக்கு போகர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? அப்படியா, இந்த மனித குலத்திற்கு சேவை செய்யாமல் இருப்பதை விட நான் இறந்து போவதே மேல், நான் இப்போதே இறக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த நவநாத சித்தர்களும் அவர் மேலே இறக்கப்பட்டு, சரி நீ பண்ணாத, அதெல்லாம் வேண்டாம், சஞ்சீவினி மந்திரம் வேண்டாம், காயகல்பம் சொல்லித்தரோம், தகுதியானவர்களுக்கு நீ அதை சொல்லிக் கொடு, அதை அவங்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா நல்லவர்களாக இருக்கிற பட்சத்தில் நீண்ட நாள் ஆயுளோட உயிர் வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு போகர் அந்த காயகல்ப முறைகளை கற்றுக்கிறார். அதை தன்னுடைய சீடர்களுக்கும் அவர் உபதேசம் செய்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த காயகல்பத்தை சொல்லும்போது தட்சிணாமூர்த்தி பெருமான் பார்வதிக்கு சொன்ன அந்த ஞான மந்திரத்தையும் அவர் சொல்லி கொடுத்துடுறார். அது எவ்வளோ பெரிய ரகசியம், ஆனால் அதை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டார். உடனே இந்த சித்தர்களுக்கெல்லாம் கோபம் வருது. எப்படி இவன் அப்படி ஒரு உயர்ந்த ஒரு ரகசிய மந்திரத்தை எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறான் அப்படின்னு. உடனே என்ன பண்ணுறாங்க, போய் சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக இமயமலையிலே அமர்ந்திருக்கக்கூடிய சிவபெருமான் கிட்ட போய் முறையிடுறாங்க. அதுக்கு சிவபெருமான் சொல்கிறார், சரி பரவாயில்ல இருக்கட்டும், சொல்லிட்டியா, இது யார் ரொம்ப நல்லவங்களா நேர்மையை கடைபிடிக்கிறவங்களா இருக்காங்களோ, சுத்தமான மனசு இருக்கிறவங்களா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஞான மந்திரம் விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகர் செஞ்ச அந்த ஒரு சிறிய அவர் நல்ல விதத்தில் செஞ்சார், அந்த தவறை சரி கட்டிடுறார். சரி, இப்போ போகர் நடத்திய அதிசயம் ஓகே. அடுத்தது அவருடைய பாடல்களில் அவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சொன்ன மாதிரி நம்ம உடல் அமைப்பு, உடலை எப்படி பேணி காக்கணும், அதையெல்லாம் பற்றி தான் அவர் சொல்லியிருக்கார். அதில் முதல்ல எடுத்த உடனே பார்த்தோம் அப்படின்னா, அவரோட போகர் 7000 நிறைய நூல் எழுதியிருக்காரு. போகர் 12,000, போகர் வைத்தியம், போகர் சரக்கு வைப்பு, இந்த மாதிரி எண்ணற்ற நூல்களை எழுதியிருக்கார். சீன மொழியிலே நிறைய எழுதியிருக்கார், தமிழ்லையும் நிறைய எழுதியிருக்கார். அப்படி இருக்கும்போது அந்த போகர் 7000ல் 11வது பாடலில் அவர் என்ன பாடுறார் அப்படின்னா, முக்கோண சக்கர மகிமை காணவே மூலமது அண்டம் போல காரணமாய் திரிகோணமாகி நிற்கும் பூனவே மூன்றின் மேல் வலையாகும். இப்படி ஒரு பாடலில் அவர் என்ன சொல்ல வர்றார்? சுருக்கமாக சொல்ல போனோம்னா, அண்டத்திலே இருப்பது பிண்டம், பிண்டத்திலே இருப்பது அண்டம், இதுதான் அவர் சொல்ல வர்றது. அதாவது இந்த மொத்த பிரபஞ்சத்தோட ஒரு சுருக்கம்தான் நம்ம மனித உடல். அந்த மனித உடலில் இருக்கக்கூடிய அந்த மனசு இருக்குல்ல, அந்த மனசு இந்த பிரபஞ்சத்தோட ஏதோ ஒரு முறையில் கனெக்ட் ஆகிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் நம்ம எல்லாருக்குமே 3 வகையான அறிவு இருக்கும் இல்லையா? அதில் நம்ம மூளையில் இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச அறிவு அதை பற்றி மறைமுகமாக பேசுகிறார். என்ன அப்படின்னா, நம்ம ஒரு மனிதன் எப்போது முக்கோண அந்த பொசிஷனில் எப்போ உட்காருவான்னா, நம்ம சம்மணம் போட்டு உட்காரும் போது தான் நம்ம முக்கோண வடிவத்தில் இருப்போம். அப்போ நம்ம தலை தான் அதில் ஒரு முக்கியமான முனையாக இருக்கிறது. அப்போது அந்த தலையில் இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச அறிவு இந்த பிரபஞ்சத்தோடு சேரும்போது தான் இந்த பிரபஞ்சத்தோட மொத்த சுருக்கமாகவும் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போகர் சுவாமி சொல்கிறாரு. நம்ம உடலை பேணி காக்கிற நிறைய மருத்துவங்களும் அவர் பாடல்களில் சொல்லியிருக்கார். ஆனால் நமக்கு நேரம் இல்லாத காரணத்தினால் இதை மட்டும் பார்த்துருவோம். இப்போது நான் இறுதியாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்படி போகர் சுவாமி அவரோட பாடல்கள் நிறைய மனித குலத்திற்கு நன்மை தரக்கூடிய பாடல்களை நிறைய பாடியிருக்கார். அப்படி இருக்கும்போது இப்போ வரைக்கும் போகருடைய சமாதி பழனியில் இருக்கு இல்லையா? நம்ம எல்லாருமே பழனிக்கு எதுக்கு போகிறோம்? தண்டாயுதபாணியை சேவிக்க போகிறோம். ஆனால் அங்கே தான் நம்ம பழனியில் தான் போகருடைய சமாதி இருக்குது. அப்போ அவர் சமாதி இருக்கும்போது அதில் ஏதோ ஒரு சக்தி இருக்குது. அதனால தான் பக்தர்களை ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு புண்ணிய ஸ்தலமாக பழனி இருக்குது. அங்கே போனாலே ஒரு அமைதி ஏற்படுது. என்ன காரணம்? இதுதான் காரணம். இறுதியாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்படி போகர் உள்ளிட்ட அனைத்து சித்தர்களுமே தாங்கள் உயர்நிலையை அடைந்தது மட்டுமின்றி சாதாரண மக்களும் இந்த இறைத்தன்மையை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எளிய முறையில் பாடல்களை எழுதி இறைவனை அடையிறதுக்கான வழிகளை சொல்லியிருக்காங்க.
அதை நம்ம கண்டிப்பாக முயற்சி செய்வோம். இறுதியாக ஔவையார் சொன்னது போல, சிவத்தை பேணின் தவத்திற்கு அழகு. இடைவிடாமல் அந்த சிவபெருமானை நினச்சிட்டே இருப்போம். படிப்படியாக நம்முடைய வாழ்வில் முன்னடைவோம். அந்த பரம்பொருளை போய் சேருவோம்னு சொல்லிட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.